காலக்கெடு முடிந்ததும் சசிகலா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 20 எம்எல்ஏக்கள் உட்பட 60 பேருக்கு புதிய பதவிகளை அளித்ததால் அதிமுகவில் புதிய நெருக்கடி உருவாகியுள்ளது. டிடிவி தினகரனின் இந்த அறிவிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக அமைச்சர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி கூட்டத்தில் பங்கேற்க புதுடெல்லி செல்லும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் டி. ஜெயக்குமார் பொதுச் செயலாளர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முன் இருப்பதை சுட்டிக்காட்டினார். அவருக்கான கட்சி நிர்வாகிகள் பட்டியலை அறிவிச்சிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? சட்டமன்ற உறுப்பினர் அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. இஷ்யூ பொறுத்தவரையில் ஜெனரல் செக்ரட்டரி இஷ்யூ, பொதுச் செயலாளர் இஷ்யூ பொறுத்தவரையில் வந்து கோர்ட்லேயும் அதே போல் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயும் பெண்டிங் இருக்குது. பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் துணை பொதுச் செயலாளரே வந்து ஒரு கொஸ்டினபிள், ஒரு கேள்விக்குறி. அதுவே கேள்விக்குறி என்பது நியமனம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. துணை பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது என்றால் சசிகலா நியமித்த அவைத்தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகள் மட்டும் எப்படி செல்லும் என்று டிடிவி தினகரனின் ஆதரவாளரும் பெரம்பூர் எம்எல்ஏவுமான வெற்றிவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாகிகளை நியமிக்கும் அதிகாரம் டிடிவி தினகரனுக்கு உள்ளது என்றும் டிடிவி தினகரனை யாரும் ஒதுக்க முடியாது என்றும் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா கூறியதால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மற்றொரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிதியமைச்சர் பதவியை டிடிவி ஜெயக்குமாருக்கு வழங்கியதே சசிகலா தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக சசிகலா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கொடுத்த பதவிகளை ஏற்க 3 எம்எல்ஏக்கள் மறுத்துவிட்டனர். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் புதிய பொறுப்பு தமக்கு தேவையில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். எனக்கு பதவி கொடுத்தேன்னு சொல்லல, எனக்கு தெரியவும் தெரியாது. திடீர்னு டிவி பார்க்குறபோது டிவியில் போட்டிருக்கதாக எல்லாரும் சொன்னாங்க. டிடி தினகரன் அவசரப்பட்டு அறிவிச்சது செல்லாது, நல்லதில்லை. அதாவது இந்த கட்சியை எள்ளி நகையாடுற அளவுக்கு கொண்டு போனது அவங்க தான். இது எல்லாமே ஒற்றுமையாக இருந்து தேர்தல் கமிஷன் அறிக்கை வந்த பிறகு அப்புறமேல செய்ய வேண்டிய வேலை அவசரப்பட்டு செஞ்சுட்டாங்க. இதேபோல பன்ருட்டி பெண் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம், ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ பழனி ஆகியோரும் டிடிவி தினகரன் கொடுத்த பதவி தங்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதே நேரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து ஆதரிக்கப் போவதாக இந்த 3 எம்எல்ஏக்களும் அறிவித்துள்ளனர். டிடிவி தினகரனின் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், டி. ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அவரது தலைமையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான இவ்விரு அமைச்சர்களும் கையெழுத்திட்டு தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரங்களை அதிமுக அம்மானியைச் சேர்ந்தவர்களை தற்போது வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்கள் அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.